சிம்பிளா, ஹெல்தியா 10 வகையான உகாதி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பண்ண போறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடியது. முதல்ல கோதும மாவுல ஒரு போளி பண்ண போறோம். 2வது ஒரு வடை பண்ண போறோம். அதோட சேர்த்து ஒரு பாயாசம். அதுக்கப்புறமா பஜ்ஜி, மாங்காய் சாதம் பண்ண போறோம். யூசுவலா புளி சாதம் பண்ணுவாங்க. நான் மாங்காய் சாதம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் பொங்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுகர் இல்லாம நாட்டு சர்க்கரையில பண்ணியிருக்கோம். இது அப்படியே வாயில வச்சோன்னா கரைஞ்சிடுற மாதிரி இருக்கும். 2 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. அதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபெக்ட்டான ரவா கேசரி, அதுவும் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இல்லாம பண்ண போறோம். இதுக்கப்புறமா ரவா அப்பளம்னு சொல்லுவாங்க ஆந்திரா சைடு. சாஃப்ட்டா அதிரசம் மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறம் தேங்காய் சாதம், இல்ல நீங்க வந்து தயிர் சாதம் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கு சேர்த்து காலிஃப்ளவர் வறுவல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பழத்தளிக்கலோ. இந்த பாயாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இன்ஸ்டன்ட்டா பண்ணிறலாம். சிம்பிளா, ஹெல்தியா கோதுமை மாவு வச்சு ஒரு போளி பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட்டான ஃபில்லிங். நம்ம வந்து கடலைய ஊற வச்சு, அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு, அரைச்சு பண்ணணும்னு அவசியமே இல்ல. இதுக்கு தேங்காய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம நெய், ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2 டேஸ் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணாதனால. அதே சமயம் உங்களுக்கு வந்து மார்னிங் செஞ்சா அடுத்த நாள் வரைக்குமே இதே சாஃப்ட்னஸோட இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். நம்ம நிறைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சுகர் வந்து நான் ஆட் பண்ணலை, நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வச்சு பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மைதாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் மைதாவில் இருக்கிற அதே டேஸ்ட்டை நம்ம கோதுமையிலே கொண்டு வர முடியும். இதுக்கு கோதுமை மாவு கிட்டத்தட்ட 1.5 கப் நான் எடுத்துக்கிறேன். முழு கோதுமை மாவு தான். இதுக்கப்புறம் மைதா வந்து 1/4 கப். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுட்டு, கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் போடணும். ட்ரெடிஷ்னலாக எந்த ஒரு எல்லோ ஃபுட் கலருமே போட மாட்டோம். மஞ்சள் மட்டும்தான் இதுக்கு கலரை கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் வந்து நான் 1/4 கப் மட்டும்தான் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுவுமே வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாவு பிசைகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம். ஆயில் ஊற்றி திரும்ப நல்லா பிசையும் போது அந்த க்ளூட்டன் டெவலப் ஆகி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தடில் போளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் போட்டிருக்கேன். அது வந்து அரிசி மாவு பயன்படுத்தி ஒரு சிம்பிளான போளி தான். அதையும் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே போளிக்கு மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி வடை நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். நம்ம பரோட்டாக்கெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங் எல்லாம் வைக்கும்போது உடஞ்சி போகாது. அதே சமயம் ஹார்டாகவும் ஆகாது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு போலியும் சாஃப்டாக வரும். இதை மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை 1 கப், தண்ணி வந்து 1.5 கப் எடுத்துக்கலாம். 1.25 கப்லேருந்து 1.5 கப் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடுவோம். வெல்லம் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போது நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ரவை போடுவோம். ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் கடலை மாவு 1 கப் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் சலிச்சும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். தேவைப்பட்டால் இடையில கூட நீங்கள் நெய் போட்டுக்கலாம். நெய் போடலை அப்படின்னா, நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் போடும்போது நமக்கு அந்த மனம், அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா காய்ச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையோட சிரப், அதை வந்து வடிகட்டி நம்ம ஊற்றிடலாம். அதையும் போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக் ஆகும்போதே உடஞ்சிரும்.
ட்ரெடிஷ்னலாக கடலை பருப்பை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு தான் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படாது. இப்போ ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலக்காவும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கேன். இது இன்னொரு 2 நிமிஷத்தில் திக்காயிடும். கடலை மாவுனா உங்களுக்கு தெரியும், சீக்கிரமாக வந்து திக்காயிடும். இதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் 1/2 கப் தேங்காய் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இப்போது நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த மாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு லட்டாக பிடிச்சா கூட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபில்லிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆற வைக்க போகிற ஒரு 5 நிமிஷம். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து தேவையான உருண்டைகளை நம்ம பிடிச்சிக்கலாம். போலி சின்னதாக வேணும்னா சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி பெரிய போலி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபில்லிங் வந்து பூர்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதே பூர்ணத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டையும் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது தான். இதில் நான் கடலை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி போடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவல், அதுக்கப்புறம் ரவை சேம் மெத்தட் தான். அவலெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறது போலிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 20 நிமிஷம் மாவும் ஊறிடுச்சு நமக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணம் எல்லாமே மைதா வடை சூப்பராக இருக்கும் கோதுமையில். இதையுமே ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபில்லிங் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்ம மேல் மாவும் பிடிச்சி வச்சுக்கலாம். எப்போவுமே கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டாக ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சுட்டு திரும்ப தின்னாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழை இலையில் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மாவு தூவி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம எப்போவுமே ஆலு பரோட்டாலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சேம் மெத்தட் தான். உங்களுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தட்டியும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி நான்ஸ்டிக் ஷீட் இருக்கும், நீங்கள் அதில் தேய்ச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கூட ஆகாது, 50 செகண்ட்குள்ளே நம்ம நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துடலாம். இப்படி ஷீட் கிடைக்கலன்னா இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கும்போது பேக்கிங் ஷீட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. அதே சமயம் ஃபில்லிங் வந்து வெளியே வரக்கூடாது. உங்களுக்கு வெளியே வந்தது அப்படின்னா கொஞ்சம் உப்பி வராது, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. நம்ம எப்போவுமே போலி வந்து பார்த்திங்கன்னா கடலையில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிலக்கடலை, தேங்காய், கேரட், அதுக்கப்புறமா உளுந்து, இது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிக்கான மெத்தட்னு சொல்லலாம். இப்படி வந்து நம்ம ஷீட் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆயில் அதிகமாக தேவைப்படாது. இல்லை அப்படின்னா கையில் தட்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு பிசையும் போதும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஆயிலில் ஊற வைப்போம். இது வந்து அதெல்லாம் தேவையில்லை. அதே சமயம் இது ஈஸியாகவும் நம்ம எடுத்துடலாம், கையிலெல்லாம் எதுவுமே ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபில்லிங்கும் பூர்ணமும் மேல்மாவும் இருக்கிறதே தெரியாது. இப்போது நல்ல சூடான தவாவில் நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வந்து உப்பி வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும். மீடியம் டு ஹையில் வச்சுருங்க. அப்படிங்கும்போது நல்லா உப்பி வரும். 2 பக்கம் சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போது ஃபைனலாக நம்ம நெய் தடவுவோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எடுத்தோன்னே அப்படியே வச்சிடக்கூடாது. நம்ம எடுத்துட்டு ஒரு பிளேட்லேயோ வாழலையிலையோ போட்டுட்டு உடனே மூடி வச்சிடணும். அப்படிங்கும்போது அது வந்து சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும்.
ஸோ ஃபில்லிங் வந்து நான் எப்படி வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை நான் காட்டியிருக்கேன். அதே மாதிரி நான்ஸ்டிக் ஷீட்டில் போட்டுட்டு திரும்ப நான் தட்டி உங்களுக்கு காமிக்கிற கையில் எப்படி தட்டணும்னு சொல்லிட்டு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் வெளியே வராத மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிக்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சில டைமில் ஒட்டி வர மாதிரி இருக்கும். ஆயில்னால் ரொம்ப கிடையாது, ஒரு 1/4 டீஸ்பூனுக்குள்ளே தான் வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் கூட கோதுமையில் செய்ய மாட்டாங்க. நம்ம கடையில் கூட வாங்க முடியாது போயிட்டு. மேக்ஸிமம் இதை ரெடி பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். நமக்கு கடலை மாவு அப்படிங்கிறது வந்து கடலையில் தான் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்லலாம் வந்து நீங்கள் வித்தியாசமே தெரியாது. ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும், அவ்வளோதான். ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு குக் பண்ணி எடுங்க. உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து நெய் தான் தேவைப்படும் அப்படின்னா நெய் வந்து ஊற்றிக்கலாம். நான் 2-3 வீடியோவில் காட்டியிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பிகினர்ஸ்க்காக. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன்ட்டு நெய்யை 1/4 டீஸ்பூன் மட்டும்தான். அதே சமயம் நெய் ஓவராக ஊற்றினாலுமே 2 நாள் வச்சுருக்க முடியாது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது கூட. நிலக்கடலை அப்படிங்கும்போது நீங்கள் ஃபில்லிங்க்கு நான் சொல்கிறேன், நிலக்கடலையும் பண்ணலாம். நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி இதே மாதிரி வெல்லம் போட்டும் பண்ணலாம், நாட்டு சர்க்கரை போட்டும் பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் எள்ளு யூஸ் பண்ணிங்கனாலும் சேம் மெத்தடு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலக்கடலைன்னா ஊற வச்சும் பண்ணலாம். எள்ளுமே ஊற வச்சு அரைச்சி அதையும் நீங்கள் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமே எல்லா வீடியோவும் போடுறேன். ஸோ யூசுவலாக எப்போவுமே நம்ம மைதா அதுக்கப்புறம் கடலையை ஊற வச்சு பண்ணுறதுக்கு இது மாதிரி நமக்கு பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாது. ஏன்னா இதில் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணாதனால. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து புதுசாக மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க குக்கிங் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு காம்ப்ளிகேட்டடான ரெசிபி பண்ணுறதுக்கு அதனோட சிம்பிளான மெத்தடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியாக வந்துடும். இதில் வந்து தப்பாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதே சமயம் நமக்கு மைதா அப்படிங்கும்போது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஆனால் கோதுமை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலும் குறைவாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆயிலில் சோக் பண்ணவும் இல்லை. ஆனால் அந்த பஞ்சு போல் இருக்கும், கெட்டும் போகாது. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சு, அதுக்கப்புறம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் பிரசாதமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் மாவில் இந்த அளவுக்கு நமக்கு போலி வந்திருக்கு. ஒரு சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது உகாதிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சங்கராந்தி, பொங்கல், தீபாவளி, வரலட்சுமி நோன்பு இதுக்கெல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கடை ஸ்டைலில், டீ கடை ஸ்டைலில் ஒரு வடை, அதுக்கப்புறமா ஹெல்த்தியான ஜவ்வரிசி, கேரட் வச்சு ஒரு பாயாசம், இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக பண்ணிடலாம்.
மசாலா வடை, அதுக்கப்புறம் கேரட் ஜவ்வரிசி பாயாசம். இதில் வந்து சுகர் போடாமல் நாட்டு சர்க்கரையை வச்சு நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு நம்ம கடையிலலாம் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி வடையும் செய்யலாம். இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், நீங்கள் துவரம்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும். இப்போது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்தால் உடையணும். நல்லா ஊறி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் போட போகிறோம். இதில் ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடலாம். கரகரப்பாக அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி கடலைப்பருப்பு போட்டுட்டு அதையுமே தண்ணியே ஊற்றாமல் கரகரப்பாக தான் நம்ம அரைக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போவே. ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், அதில் ஆப்ஷனல் தான். எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை நீங்கள் நறுக்கி இதில் போட்டுக்கலாம். சோம்பு இலைகள் கூட கர்நாடகாவில் வந்து போடுறாங்க, அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி பால் எடுத்துகிட்டு ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது, இருந்தால் அரிசி மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்படியும் செய்யலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கையிலேயே கூட ஷேப் பண்ணலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இப்படி 2 கையில் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் அப்படியே பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. நல்ல சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போடக்கூடாது, ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேருந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த வடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதி வெந்ததுக்கப்புறம் அப்படியே கரண்டியில் எடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு 2-3 பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ 2 வந்து உங்களுக்கு முக்கியம். 1 அரைக்கிறது பதம், 2வது ஃப்ரை பண்ணுறது. நீங்கள் ரொம்ப ப்ரௌனாக விட வேணாம். இதில் நான் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் முட்டைக்கோஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் கேரட், முட்டைக்கோஸ், பீட்ரூட் கூட நான் போட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம், ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணாது. ஸோ நமக்கு நல்லா முறுமுறுமுறு வடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும். நைலான் ஜவ்வரிசிக்கும் அதே மாதிரி தான் 3 மணி நேரம் பர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் ஊறினதுக்கப்புறமா. இதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, சிரோஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கலாம். கேரட் 1 எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நம்ம பெருசாக இருக்கிற அந்த ஹோல்ஸை வச்சு துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட சின்னதாக கூட நீங்கள் துருவிடலாம். இந்த கேரட் வந்து இந்த ஜவ்வரிசி பாயாசத்தில் நமக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரியோ இல்லை அப்படின்னா சேமியா மாதிரி இருக்கும், கலர் சேமியா மாதிரி இருக்கும். கேரட்டோட ஃப்ளேவரே இதில் வந்து வராது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது கூட. இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் 1 கப். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை பாயில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி பதம் வரும். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே பதம்லாம் பார்க்காம அப்படியே கூட எடுத்துடலாம். இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி பதம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லட்டு செய்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பாயாசத்துக்கு எல்லாத்துக்குமே நெய் போட்டுக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் சிரோஞ்சி, அதாவது கடப்பா ஆல்மண்ட் சொல்லுவோம், அதையும் போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே பேனில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம துருவின கேரட்டை போட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். அந்த டைம்லேயே அது பச்சை வாசனை போயிடும் நல்லா.
இதுக்கப்புறம் ஜவ்வரிசியை போட்டு ஒரு 50 செகண்ட் மட்டும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் பால் ஊற்றிட்டு கூட அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு 2 கப் பால், கிட்டத்தட்ட 500 ml பால். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். எதுக்காகனா ஜவ்வரிசி வேகணும். ஃபுல்லாக வந்து பால் பிடிச்சா உங்களுக்கு ஃபுல்லாமே பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து பாலோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சாஃப்டாக வர வரைக்கும் நீங்கள் ஜவ்வரிசி வேக வச்சாகணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் ஜவ்வரிசி வேகிறதுக்கு. இப்படி கேரட் வந்து உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் தனித்தனியாக போகிறதுக்கு கேரட்டை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். வேக வச்சு அரைச்சும் போடலாம், வதக்கி அரைச்சும் போடலாம். இதுக்கப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவருக்காக. நம்ம சுகரெல்லாம் இதில் எப்போ ஆட் பண்ணல. ஏன் அப்படின்னா நாட்டு சர்க்கரையெல்லாம் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் கொஞ்சம் வாமாக இருக்கும்போது நம்ம அந்த நாட்டு சர்க்கரையோட சிரப் ஊற்றிடலாம். அதாவது நீங்கள் வெல்லம்னா வெல்லம் போட்டுக்கலாம், கருப்பட்டி எல்லாமே இந்த டைமில் ஆட் பண்ணிவிடுங்க. சுகர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிடலாம், கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாமே. ஆனால் வெல்லம் இதெல்லாம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், திரிஞ்சு போயிடும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரோஸ்ட் பண்ண நட்ஸை போட்டோன்னா அவ்வளோதான், இம்மீடியட்டாக சாப்பிட்லாம். இது ஆறி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ பாயசம் அப்படிங்கிறது யூஸ்வலாக சுகர் வச்சு தான் பண்ணுவாங்க. பட் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி, ப்ரௌன் சுகர் எல்லாம் போடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது வாழைக்காய் பஜ்ஜி பண்ண போகிறோம். இது சிம்பிளாக பண்ணிடலாம். சிம்பிளாக ஈஸியாக டீ கடை ஸ்டைலில் நம்ம ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இதில் வந்து ரெடிமேட் மாவு இல்லாமல் எப்படி நம்ம வீட்லேயே வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கேஸ் ட்ரபிள் எல்லாம் வராது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயம் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், இதை ஜீரணத்துக்கு உதவும், பேக்கிங் சோடா, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்கான மாவு மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ முதல்ல கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த வாழைக்காய் கோட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு பஜ்ஜிக்கு நல்லா இருக்காது, அதாவது கோட் ஆகாது. இதுதான் எல்லா பஜ்ஜிக்குமே பர்ஃபெக்டான ஒரு பேட்டர். இப்போது வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைக்காய் எடுத்துகிட்டு தோலை வந்து நீங்கள் ரொம்பவும் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜென்டிலாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் கட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே கேப்சிகம், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தோல் பாருங்கள், மேலே இருக்கிற அந்த க்ரீன் பார்ட் மட்டும் லைட்டாக எடுத்துறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா நார் இருக்குது, அதனால தான். ஸோ நம்ம எப்போவுமே வாழைக்காய் பஜ்ஜி பண்ணும்போது பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ரெடி பண்ணணும். இல்லை அப்படின்னா வாழைக்காய் வந்து ரொம்ப ப்ரௌனாக மாறிடும், ஸோ பிளாக் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கத்தியில் கூட நீங்கள் தின்னாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பஜ்ஜி மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக போட வேண்டியது தான். ஸோ எப்போவுமே ஒரு மழை காலம் அப்படிங்கும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா ஏர் ஃப்ரையர், அவன் இதில் வேணாலும் நீங்கள் வச்சு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கூடி சீக்கிரமாக அவனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இது வந்து நீளமாகவும் போடலாம். நீளமாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆயில் வந்து ஊற்றி போடணும். ஸோ சின்னதாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆயில் வந்து குறைவாக தான் தேவைப்படும். ஸோ திக்னஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா உப்பி வரும். இதில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை லைட்டாக வந்து ஷேக் பண்ணிங்கன்னா அது விழுந்துடும். ஸோ டிப் பண்ணோடனே அப்படி எடுத்து நம்ம ஆயிலில் போடணும். ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான ஆயில் தான் இருக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வைக்கவே கூடாது. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சா அது வந்து உப்பி வராது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், போட்ட உடனே அந்த சூடான ஆயிலில் போட்டோடனே அப்படியே வந்து மேலே உப்பி வந்துருச்சு. ஸோ வந்து 3 மினிட்ஸில் 2 பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஸோ நல்ல சூடான ஆயிலில் போடும்போது தான் நமக்கு அந்த வாழைக்காயும் வெந்து வரும். ஸோ அது வந்து முக்கியம்.
ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜீரகத்தூளெல்லாம் போடாதனால இதில் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம், இல்லை துருவி போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், டீ காஃபிக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஈவினிங் வரும்போது இது ப்ளஸ் கொஞ்சம் க்ரீன் சட்னி இல்லை நார்மல் சட்னி கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கம் சைடுமே இப்படி வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடா இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிடும். இதுலேயே வந்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா இதில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஒரு கரண்டி இட்லி மாவு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். பட் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க. இதே ஆனியன் பஜ்ஜிக்கும் சேம் மாவு தான். நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு தேவையானப்போ ஜஸ்ட்டு மாவு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ரொம்ப வந்து ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் கூட ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இதில் வந்து கலர் ஆரஞ்சு கலர் கடையில் வர்றதுக்கான ரீசன் டீ கடைகள் எல்லாம் அவங்க வந்து ஒரு ஃபுட் கலரோ கேசரி பவுடரோ ஆட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். ஸோ இதில் கலரெல்லாம் நம்ம சேர்க்கல அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பிடிக்கலனா ஏர் ஃப்ரையர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி சாதம் பண்ணலாம். ஏதாவது ஒரு 2-3 வெரைட்டி ரைஸ் பண்ணலாம். ஆனால் நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ சாதம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மசாலா ரைஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாமே கெட்டு போகாது. அதே சமயம் விட்டமின் சி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முதல்ல 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற மாவுச்சத்து வந்து போகும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போது கிட்டத்தட்ட 2 கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி ஊற்றுவோம். நான் எடுத்துருக்கிறது சோனா மசூரி. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பொன்னியாக இருந்ததுன்னா 4.25 கப் தண்ணி ஊற்றலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நல்லா பச்சை மாங்காய் தான் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு அரை மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வந்து துருவணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி பெரிய கண்ணாக இருக்கிற கிரேட்டரில் துருவிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து மாங்காய் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பிக்கிள் பண்ணி அதுலேயும் நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நான் ஏற்கனவே மாங்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா துருவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த வெஜிடபிளில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் மாங்காயில் பண்ணும்போது அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும். இப்போ வறுத்தரைக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் இஞ்சியும் போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்கும்னு சொல்கிறவங்க பூண்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இதில் ஒரு 1/4 கப் தேங்காயோ இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவர் புளிப்பும் இருக்காது, அதே சமயம் புளிப்பு இல்லாமையும் இருக்காது. இது வந்து மேங்கோ மசாலா ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் இப்படி வந்து வறுத்து அரைச்சி பண்ணுறேன். சிம்பிளாக மேங்கோ ரைஸ் அப்படின்னா மாங்காய் துருவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். நான் மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி வந்து ஒரு கையளவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடுறதுனால உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது 3 விசிலுக்கு அப்புறமா நம்ம இந்த ரைஸை வந்து ஆற வைக்கணும். எப்போவுமே சூடாக வந்து வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதனால் முதல்லையே பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும்.
ஸோ எப்போவுமே நம்ம ரைஸ் பண்ணும்போது, வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது, அதுவும் லஞ்சு கொடுத்து விடும்போது முதல்ல கண்டிப்பாக இப்படி பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டீம் போகாது, தண்ணி விட்ட மாதிரி இருக்காது ரைஸ் எல்லாம். இப்போ நல்லெண்ணெய் விடுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாகும், ரைஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது அப்புறமா தாளிக்கணும். அதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, பீனட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை ப்ரௌனாக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், துருவி வச்ச மாங்காய், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் தான். இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேம் வச்சுட்டே வந்து ரோஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது அந்த மாங்காயிலேருந்து தண்ணி விடாது. ஸோ தண்ணி வந்து விடாமல் இருக்கணும்னா நீங்கள் மாங்காய் வந்து பிழிய கூட செய்யலாம் ஒரு காட்டன் கிளாத்தில். பட் அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் புளிப்பு அப்படிங்கிறதுனால மிளகாய்த்தூள் எவ்வளோ போட்டாலுமே ரொம்ப வந்து ஓவராக எடுத்து காட்டாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் புளிப்பு காரம் எல்லாம் சேரும்போது. இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை போடுவோம். ரைஸ் அப்படிங்கிறது ஜீரா ரைஸ், பாசுமதி அரிசி, கொல்லம் ரைஸ், சோனா மசூரி, பொன்னி ரைஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பாசுமதி அரிசி எல்லாம் பண்ணும்போது 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க. ஜீரா ரைஸ்னால் 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றலாம். இப்போது பாயில் பண்ண அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் தேவைப்படும் போட்டுட்டு, இதுக்கு மேலே பொடி வந்து நம்ம தூவுவோம். அரைச்சி வச்ச பொடி இதையும் தூவிட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ரைஸ் மட்டும் இல்லாமல் சிறுதானியத்துலேயும் பண்ணலாம். திணை, வரகு அதில் பண்ணாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இப்போ மசாலாலாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு கூட கிளறலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கிலோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸோடு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உகாதி மட்டும் இல்லை, நீங்கள் நிறையா ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணலாம். யூஸ்வலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயருக்கு நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு வகை பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம். இது வந்து ஒரு உகாதியினோட ஒரு நியூ வெர்ஷன் சொல்லலாம். எப்போவுமே புளி சாதம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூனிக்காக பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட இதே ஸ்டைலில் புளி சாதம் கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்வீட் பொங்கல் பண்ண போகிறோம். அதுவும் நாட்டு சர்க்கரையை வச்சு பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நாட்டு சர்க்கரையில் ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம். இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் பண்ண மாட்டோம், ட்ரெடிஷ்னலாக ஓப்பன் பேன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரசாதம் மாதிரி இருக்கும். இதுக்கு 1.5 கப் பச்சரிசி, அதாவது 5020 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மூங் தால் வந்து 1/2 கப், ஒரு 3 தடவை நல்லா வந்து கழுவிக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இதில் 7 கப் தண்ணியை ஊற்றணும். அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நம்ம ஊற்ற போகிறோம். மொத்தமாக வந்து 10-12 கப் தேவைப்படும். முதல்ல நம்ம ஒரு 7 கப் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இது வந்து நீங்கள் பாலில் கூட வேக வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வருது. நல்லா அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். மாவு பச்சரிசி, பொங்கல் பச்சரிசி, 5020 பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு பச்சரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் விட்டுறலாம். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை பார்த்தா தான் தெரியும் நம்ம அரிசி வெந்திருக்கா இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. பச்சரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும்.
செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அரிசி வெந்துருச்சு, ஆனால் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் மட்டும் வேகலை, ஒரு 20%. ஸோ அதனால் நல்லா ஹாட் வாட்டர் ஒரு 2 கப்பு அதை ஊற்றிட்டு திரும்ப நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து குக் பண்ணணும். பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கணும். கெட்டியாக இருந்துட்டால் என்னாகும் அப்படின்னா பொங்கல் சாப்பிட நல்லா இருக்காது. டைம் ஆக இன்னும் வந்து கெட்டியாகிடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 3 கப் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு வேக வைக்கலாம். நெய் மொத்தமாக வந்து 1/4 கப் தேவைப்படும். நெய் பிடிக்காதவங்க நீங்கள் கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும். ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். பட் டேஸ்ட் வந்து நெய்யில் தான் வரும். இது பாருங்கள், நமக்கு அப்படியே வந்து பால் பொங்கல் மாதிரியே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு பச்சரிசி வெந்துடுச்சு. இப்போது 2 கப் நாட்டு சர்க்கரை, இது வந்து பார்த்திங்கன்னா 250 ml கப்பு. இப்போ நெய் வந்து ஒரு 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்படியே இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அரிசி பாசிப்பருப்போடு சேர்ந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 8 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நல்லா சுண்டி வரணும். ஸோ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. இடையில உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வெல்லம். சர்க்கரை பொங்கலே தேங்காயும் போடலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். தேங்காய் வேணும்னா நீங்கள் துருவி ஒரு 1/2 கப் தேங்காய் போடலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னா கருப்பட்டி போடலாம், வெல்லம் போடலாம், இல்லை கல்கட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பவுடர் அரைச்சி கூட போடலாம். இப்போ ஏலக்காய் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போடுறோம். இது வந்து ஒரு கடுகு சைஸ் தான் போடணும், இவ்வளோலாம் போடக்கூடாது. நான் கையில் எடுக்கிறேன் பாருங்கள், அந்தளவு தான் போடணும். இது அப்படியே தூவி பொடிச்சு விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் ஸ்டைலில் இருக்கும் பொங்கல். இது வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். பட் ஃப்ளேவரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏலக்காயும் பச்சை கற்பூரமும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி அதுக்கப்புறம் திராட்சை இது எல்லாத்தையும் வறுத்து போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா முந்திரி திராட்சையும் போட்டுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதாவது ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம பொங்கலில் போடுறோம். இது வந்து நீங்கள் வந்து பொங்கல் வந்து வைக்கிறது இப்படியும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து மண் பாத்திரம் இருக்கும், அதுலேயும் வைக்கலாம். வெண்கல பாத்திரத்துலேயும் வைக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டானது. நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம பொங்கலுக்கு வந்து படைக்கிறதுக்கும் சரி நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கெட்டியாக விட்டுற வேணாம். ஸோ இதே உகாதிக்கு நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்லம் மாதிரி தான், பனை வெல்லம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கருப்பட்டி வெல்லம் இல்லை எதுவுமே இல்லைன்னா நம்ம கல்கண்டில் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா சுகரை பொடி பண்ணி அதை போட்டு கூட பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்க உகாதிக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது குறைவான அளவில் பண்ணும்போது உங்களுக்கு டைமும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். ஒரே ஒரு சின்ன கிளாஸ் போட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈவன் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கப்புறமா கல்யாண ஸ்டைலில் நம்ம ரவா கேசரி பண்ண போகிறோம். அதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம சாஃப்ரானை ஊற வைக்கணும். தண்ணியிலையோ இல்லை பால்லையோ ஊற வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் ரவை இல்லை நார்மல் ரவை இது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை 1 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நம்ம நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்து அதையே நம்ம எடுத்துக்கலாம். இதே நெய்யில் தான் நம்ம ரவையை வறுக்க போகிறோம். நெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/4 கப்லேருந்து 1/2 கப் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம ரவையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக விட வேணாம். ஸோ இதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிடலாம்.
அதாவது நம்ம இந்த சாஃப்ரான் சோக் பண்ண அந்த வாட்டரோட சேர்த்து, அதாவது குங்குமப்பூ ஊற வச்ச அந்த தண்ணியோட சேர்த்து ஒரு 3 கப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் கிளறணும். இது கட்டி விழுந்துருச்சுன்னா வந்து ரவா கேசரி வந்து நல்லா வராது. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். நெய் ஊற்றிட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு ரவை வந்து நல்லா மலர்ந்துருக்கும். இப்போ 1 கப் சுகர் போடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த சுகர் மெல்ட் ஆகும். நீங்கள் சுகர் வந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த சுகர் எல்லாம் வந்து ரவையோட சேர்த்து நல்லா வந்து வேக வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணோம். இடையில ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராம்பு போடலாம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கூட இருந்தால் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமையே நல்ல அந்த சாஃப்ரானில் வந்து ஊற வச்சதுனால நல்ல கலர் வந்துடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் வந்து இதெல்லாம் வேணாம், எங்கிட்ட சேஃப்ரான் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே நம்ம கரண்டியில் எடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு அப்படியே வந்து எடுத்தாவே அப்படியே விழுந்துடும். ஸோ பர்ஃபெக்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். இது டைம் ஆக ஆக நல்லா வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க அந்த சுகர் அந்த நெய் எல்லாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு 10 வகையான ரவை கேசரி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான அப்பளம். ஆந்திரா ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதிரசம் மாதிரியே இருக்கும். எதுவும் அரைச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் செய்ய தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது அதுக்கு 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம், 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வெல்லம், எந்த வெல்லம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இல்லைனா சுகர் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்படி வந்து நம்ம துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெல்லத்துக்கு வந்து பாகுபதம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே தேவையில்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எல்லாருமே பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம 1/2 கப் வெல்லம் போட்டுக்கலாம். அதே மாதிரியே 1/2 கப் தண்ணி. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த கட்டியெல்லாம் கரையும். இதை வந்து நம்ம வடிச்சிடணும். இதில் ஏதாவது தூசி இருந்ததுன்னா வடிக்கும்போது போயிடும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாகுபதமெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை வடிச்சிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு போட்டு நம்ம கலக்க போகிறோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை போடலாம். மாவை போட்டு கலக்கும்போது கட்டி வராமல் பார்த்துக்கணும். இந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நல்ல டோ மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாம் எதையும் மாற்றிடாது. இப்போ டோ மாதிரி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது ஆறணும். இது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸாக வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அதாவது ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு நம்ம அதிரசம் எப்படி தட்டுமோ அப்படியே வந்து தட்டி எடுத்துடணும். இதுக்கு வந்து 1 நாள் 2 நாள் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இது ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் என்னாகும் அப்படின்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம பிடிக்க முடியாது, கிராக் வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ மேக்ஸிமமே 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை பண்ணிடலாம். இது மாதிரி ஓரளவுக்கு திக்காக தட்டி நம்ம எடுத்து போட்டுடணும். ஸோ முதல்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு மீடியம் சர்க்கிளாக பண்ணி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு வாழலை இருந்துன்னா அதில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க இதே மாதிரி நெய் தடவிட்டோ எண்ணெய் தடவிட்டோ கையிலையே தட்டி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் ஊற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம இதை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படியே வந்து மேலே வரும், அப்படியே உப்பி நம்ம அதிரசம் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தான். அதிரசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த வெல்லத்தோட பதம் பார்த்து பண்ணுவோம். அது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். பதம் வரலன்னா நமக்கு அதிரசம் வராது. இப்போ இது எடுத்தோடனே நம்ம அதிரசம் பிழிகிற மாதிரி நம்ம பிழிஞ்சு எக்ஸ்ட்ரா ஆயிலையும் எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், உள்ளே வேகணும். ஸோ அதனால் முதல்ல வந்து சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் டு ஹை வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படி ஸ்க்வீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஆயிலும் வந்துடும். ஸோ நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இதனோட சுகர் வெர்ஷனும் நீங்கள் ஆட் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கொஞ்சம் தேங்காய் எள்ளு கூட எக்ஸ்ட்ரா போடலாம். அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ரைஸ் வெரைட்டி அதோடு சேர்த்து ஒரு காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் உள்ள உகாதி ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸோ 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் ஆகும். ஸோ ரொம்ப சொதன்னு வேகக்கூடாது. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வடிச்சிட்டு நல்லா கோல்டு வாட்டரில் நம்ம ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துடணும். இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், நீங்கள் கடுகு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கசூரி மேத்தி எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். ஸோ இதில் நம்ம துருவி வச்ச தேங்காய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இது தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலெல்லாம் நான் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதாவது ரோஸ்ட் ஆக வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். எதுக்காக அப்படின்னா எல்லா மசாலாவும் சேர்ந்து அந்த காலிஃப்ளவர்லேயும் உருளைக்கிழங்குலையும் நல்லா வந்து ஏறணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தண்ணி ஊற்றாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் ஆகாது. அதுக்காக ஓவராகவும் நீங்கள் தண்ணி ஊற்றிட வேணாம். அப்போ சொதன்னு போய்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதாவது ஆலு கோபி ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்பளம் வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் நீங்கள் உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம், உப்பு இல்லைன்னா. இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது. காலிஃப்ளவரும் சரி, நமக்கு உருளைக்கிழங்கும் சரி, ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணால், மசாலாவோட ரோஸ்ட் பண்ணால் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம். அதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நான் ரோஸ்ட் பண்ண பீனட் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது. இது வதக்கும் போது நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டு பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம்.
ஸோ இதை லைட்டாக வதக்கினா போதும். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படாது. இதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/3 கப் போட்டுக்கலாம். ஒரு 80 கிராம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அரை கப் கூட போட்டுக்கலாம். அதாவது 100 கிராம் அது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாயிலர் ரைஸ் போட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் ஏன் தேங்காய் முன்னாடியே வறுத்தேன்னா, நம்ம லஞ்சு அப்படிங்கும்போது நம்ம தேங்காய் மேலே போடும்போது என்ன ஆகுனா ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் லைட்டாக மட்டும் வதக்கிட்டால் நமக்கு அந்த ரைஸ் லஞ்ச் பாக்ஸில் நம்ம கொடுத்துடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரே டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இது கொத்தமல்லி தூளெல்லாம் தலையெல்லாம் தேவையில்லை. ஸோ பழத்தளிக்கலோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உகாதி மட்டும் இல்லை, நிறையா செய்கிறாங்க. இது கணேஷ் சதுர்த்திக்கெல்லாம் கூட. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு, ராகி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெய் போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வரணும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள். கொதிக்கிற தண்ணி அப்படிங்கும்போது நமக்கு கையில் பிசையும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சூடு குறைஞ்சிடும் அந்த மாவில் நம்ம ஊற்றுறதுனால. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது கையில் ஒட்டக்கூடாது, ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. இதுதான் இதனோட பதம். நீங்கள் அரை கப் அரிசி மாவு அப்படின்னா நீங்கள் அரை கப் தண்ணி ஊற்றியே பண்ணலாம். இல்லைன்னா பால் ஊற்றி கூட நீங்கள் பிசையலாம். நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் போடுறதுனால இதுலேயே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம முறுக்கு குழல் எடுத்துகிட்டு நம்ம இதில் மாவு வச்சுட்டு பிழிய போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கையிலேயே ஷேப் பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு டைம் எல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு முறுக்கு குழலில் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். நான் 2 விதமாகவும் காமிச்சிருக்கேன். இப்போது பாதி மாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கையில் எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா நீள் வாக்கில், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மணி கொழுக்கட்டை மாதிரியும் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட்டு கையில் எடுத்து ரோல் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக வந்துடும். இதுக்கு நெய் தடவணும்லாம் அவசியமே இல்லை. ஸோ எப்போவுமே நம்ம பால் கொழுக்கட்டை ரவுண்டாகவே பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையுமே நம்ம கணேஷ் சதுர்த்திக்கு ஒரே மாதிரி செய்யணுன்னு அவசியமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 2 நான் ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரமாக. ஒன்று பாசிப்பருப்பு, 2வது ஜவ்வரிசி. இது ரொம்ப சின்ன ஜவ்வரிசி, ஸோ அதனால் சீக்கிரமே ஊறிடும். இதுக்கப்புறமா ஒரு பேனில் தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு வேக வைக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியமே இல்லை. சீக்கிரமாகவே வெந்துடும் பாசிப்பருப்பெல்லாம். ஜவ்வரிசியும் அப்படி தான், உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இதுக்கப்புறம் பால் ஊற்றணும். பால் 1/2 லிட்டர் பால்லேருந்து நீங்கள் 1 லிட்டர் பால் கூட ஊற்றிக்கலாம். பால் பிடிக்காதவங்க தின்னான தேங்காய் பால், ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பால் அதிகமாக பிடிக்கணும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் பிடிக்கணும் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ மாறாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது வெந்துட்டுருக்கும்போது நம்ம இந்த முறுக்கு குழலில் போட்டதை அப்படியே பிழிஞ்சு விட்டுணும். இது நீங்கள் வேக வச்செல்லாம் பண்ணக்கூடாது. டைரெக்டாக பாலில் வேகும்போது மட்டும்தான் அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம உருண்டைகளை பிடிச்சதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ண வேணாம், ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உடையாது. இதில் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் கரைச்சி விடணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் நம்ம முறுக்கில் பிழிஞ்சு விட்டது முறுக்குக்குள்ளே இதெல்லாமே ஒரு திக்னஸை கொடுக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். நல்லா வெந்துடும். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ போடலாம், நல்லாயிருக்கும். நான் வெல்லம் தான் போடுறேன். வெல்லம் பிடிக்கலன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, ஈவன் நார்மல் சுகர், கண்டென்ஸ்ட் மில்க் எது வேணாலும் நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதுவுமே பிடிக்கல அப்படின்னா டேட்ஸை நல்லா பாலில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை போட்டிங்கனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேன் நீங்கள் போடலாம்.
நம்ம அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நல்லாவே நமக்கு வெந்து வந்துருச்சு. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வெல்லம் கலக்கணும். நீங்கள் வந்து நல்லா கொதிக்கும்போது வெல்லத்தை போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி இருந்துடும். அதனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. சுகர்னா வேணால் நீங்கள் டைரெக்டாக போடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். நல்ல சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி வந்து ஃப்ளேவருக்காக போடலாம். கொஞ்சம் ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் கூட பிடிச்சா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் நான் வந்து வெல்லைப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூரான வெல்லத்தினோட பொடி தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு கப் வெல்லம் அப்படின்னா அது ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் வடிகட்டி தான் ஊற்றணும். ஏன்னா அதில் தூசு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரைங்கும் போது உங்களுக்கு டைரெக்டாக போட்டுடலாம். அதில் தூசி இருக்காது. தூசி இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி அதை முன்னாடியே வந்து காய வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் ஊற்றிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டுறது ஒரு மெத்தட். நம்ம சிம்பிளாகவும் அப்படியே விட்டுறலாம். இதெல்லாம் வந்து போடுறது ஒரு ஹெல்த்துக்காக தான் நம்ம போடுறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் துருவன தேங்காய் போடலாம். இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காய் கூட சூப்பராக மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அப்படியுமே பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வெல்லம் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டேட்ஸை அரைச்சும் போடலாம். இதெல்லாமே வேரியேஷன் சொல்லலாம். இன்கேஸ் குழந்தைகளுக்கு எதுவும் பிடிக்கலன்னா நீ சுகர் கூட ஊற்றி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரிசி மாவு மட்டும் இல்லாமல் கோதுமை, ராகி, கம்பு எல்லாத்துலேயுமே நல்லா மேட்ச் ஆகும். ஈவன் நீங்கள் மில்லட்டில் கூட சின்ன சின்ன பால்ஸாவோ இல்லை அப்படின்னா சின்ன உருளைகளாவோ அதாவது ரோல் பண்ணி போடலாம். இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சின்ன பால்ஸாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதையும் போடலாம். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த நான் வீடியோவும் போடுறேன். ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது ஒரு கிரேவி. சிம்பிளாக ஹெல்த்தியாக குத்தி வெங்காய கூரா, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் அதுக்கப்புறம் மில்லட்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுத்தரைக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயம் வந்து ரொம்ப குறைவாகவே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை இதுக்கு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை. அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, முந்திரி, எள்ளு, புளி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளி இதில் வறுக்கலைன்னா கூட நீங்கள் கடைசியில் கூட ஊற்றிக்கலாம். இதை வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் டெசிகேட்டட் கோகோனட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா போட்டு பண்ணலாம். இது வந்து ஸ்டஃபிங்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், கிரேவிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கத்திரிக்காயில் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் பண்ணலாம். தக்காளியில் பண்ணலாம், அதுக்கப்புறமா கோவக்காயில் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், பன்னீரில் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம கெட்டியாக அரைச்சிக்கணும். இதோடு சேர்த்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடாதீங்க. அப்படி தண்ணி மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதில் அந்த மேலே இருக்கிற அந்த காம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய பேர் அதோடையே போடுறாங்க, பட் அது வந்து நல்லது கிடையாது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து கத்திரிக்காயோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 கட் மட்டும்தான் நீங்கள் போடணும். அதே வந்து எட்ஜு வரைக்குமே நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயிலையும் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோவை நான் போடுறேன்.
இதில் கத்திரிக்காயில் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, கத்திரிக்காவை நம்ம மசாலாலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிடாதீங்க. அப்படி வைக்கும்போது அது ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். ப்ரௌன் ஆச்சுன்னா நமக்கு அந்த கிரேவி நல்லா இருக்காது. ஸோ எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பாதி வந்து ஸ்டஃபிங்கை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா தேவையான அளவு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம குக்கரில் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரியே தெரியாது. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வறுத்து அரைக்கிறது மட்டும்தான். மற்றபடி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு இந்த பெரிய ஸ்டெப்புள்ள இந்த கிரேவி ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நம்ம கத்திரிக்காயை வதக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து சோம்பு கூட போடுறாங்க. பட் சோம்பு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வரும்னு எனக்கு தெரியல. இப்போது கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். பெருங்காயம், அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்கோட நம்ம கத்திரிக்காய் போடுறோம். நீங்கள் நினைக்கலாம் ஸ்டஃபிங் வெளியே வரணும். கண்டிப்பாக ஸ்டஃபிங் வெளியவே வராது. அந்தளவுக்கு கத்திரிக்காய் அதை நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ஏன்னா அந்த புளியெல்லாம் இருக்கிறதுனால புளி, உப்பு எல்லாம் அந்த டேஸ்ட் வந்து கத்திரிக்காயிலே நின்றும். ஸோ அந்த எண்ணெயில் நம்ம வறுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலெலாம் பிடிக்கும்னா, நான் குறைவாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1/4 கப் ஆயில் கூட ஊற்றி கத்திரிக்காயை வறுத்து பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 3 days வரைக்கும் டெஃபினட்டாக இந்த கிரேவி கெட்டு போகாது. எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி இதை வந்து முன்னாடி போட்டும் பண்ணலாம். இல்லை அப்படின்னு இடையில நீங்கள் கூட வதக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப முக்கியம், நம்ம ஆயிலில் கத்திரிக்காய் வதங்கணும் நல்லா. அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அப்படின்னா ஈஸியாக வதங்கிடும். இதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்டஃபிங், அந்த பேஸ்ட் நம்ம போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். இதை வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக பீட் பண்ணிங்க, மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு மூடி கிட்டத்தட்ட 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின ஆயில் கிடையாது. அப்படியே நிலக்கடலை, எள், அதுலேருந்து ஆயில், முந்திரியிலேருந்து ஆயிலெல்லாம் அந்த ரிலீஸ் ஆகி அந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 days இல்லை 4 daysக்கு கெட்டு போகாது. சப்பாத்தி, ரைஸ், திணை, வரகு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொரியலுக்கு வந்து எப்பவும் போலவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கூட ஒன்று போடுறதுனாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச அவரைக்காய் நம்ம போடுவோம். பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள். ஸோ போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக தேங்காய் மட்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு லஞ்சுக்கு தேவையான ஒரு பொரியல், அதுக்கப்புறம் ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதை மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தோன்னா, அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா லஞ்சுக்குன்னா நம்ம உடனடியாக இந்த அவரைக்காய் வந்து லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். நம்ம தேங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் லஞ்சுக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட 2000 ரெசிபிஸ் பக்கமாக நாங்கள் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 19 இயர்ஸாக 8000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸாக. ஸோ நீங்கள் வந்து உகாதி செலிப்ரேட் பண்ணியிருந்தா நீங்கள் என்னென்ன ரெசிபி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஆந்திராவில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டு சொன்னது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உகாதி பச்சடியும் கொசம்பரியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம்